வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 23 கிட்ட இருக்கு. அண்ட் இன்னையிலேருந்து ஒரு 15 டேஸில், அதாவது 2 வீக்ஸில் ஜப்பானில் மிகப்பெரிய ஒரு எர்த்குவேக் வரப்போகுது, சுனாமி வரப்போகுது. அண்ட் ஜப்பானே மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து பார்க்க போகுது அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரியல. சரி, இவ்வளோ பெரிய ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இவ்வளோ கூலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேனே, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, இதெல்லாம் பொய்யா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் எனக்கு தெரியல. என்ன இது ஒரே குழப்பமாக இருக்குது, ஒன்று உண்மையாக இருக்கணும் இல்லை பொய்யா இருக்கணும், அது எப்படி தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எர்த்குவேக் அப்படிங்கிறது எங்கே எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இயற்கைக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இயற்கையில் எப்போ இந்த மாதிரி ஒரு சீற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கணிக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப ஜப்பானில் மிகப்பெரிய எர்த்குவேக், அதுவும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ அக்யூரேட்டாக யார் சொல்கிறாங்க அப்படின்னா ரியோ தெட்சுகி அப்படிங்கிறவங்க ஜப்பானில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான மாங்கா ரைட்டருங்க. இந்த மாங்கா அப்படிங்கிறது பிக்டோரிக்கல் ஸ்டோரி புக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ்லாம் எழுதுறவங்க தான் இவங்க ப்ரிடிக்ட் பண்ணதை ஏன் வந்து உலகமே நம்பிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு ஃபியூச்சரில் நடக்க போகிறதுலாம் ட்ரீம்ஸில் வருமா, அந்த ட்ரீம்ஸ்லாம் வந்து உண்மையாலுமே நடந்திருக்கு. உதாரணத்துக்கு டயானாவோட இறப்பாகட்டும், அதே மாதிரி 2011 ஜப்பானில் நடந்த மிகப்பெரிய எர்த்குவேக், அதையுமே வந்துட்டு இவங்க கனவுல கண்டதா ப்ரிடிக்ட் பண்ணதா சொல்லப்படுது. இது எல்லாமே உண்மையாக நடந்தனால இப்போ இவங்க ப்ரிடிக்ட் பண்ணதும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜப்பான் வந்துட்டு ஒரு எர்த்குவேக் ப்ரோன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வேணால் எப்போ வேணால் எர்த்குவேக் வந்து வரலாம். அண்ட் மிகப்பெரிய நிலநடுக்கம்லாம் முன்னாடி வந்திருக்கிற ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து ஜப்பானில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறப்ப அது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா ஜப்பானில் டூரிசமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வருஷம். பர்டிகுலராக ஜப்பானோட அண்டை நாடுகளான சைனா, ஹாங்காங், தாய்வான், இங்கேருந்து தான் மேக்ஸிமம் டூரிஸ்ட் வந்து ஜப்பானுக்கு எவ்ரி இயர் வந்துட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் ஜூன் ஜூலை மாதம் ஜப்பானுக்கு ட்ரிப்பு வரதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ட்ரிப் பிளான்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்களாம். அண்ட் அதே மாதிரி ஜப்பானுக்கு வரக்கூடிய சில ஃப்ளைட்ஸே வந்து சைனா கேன்சல் பண்ணியிருக்கான். இது எல்லாமே வந்து இந்த ப்ரெடிக்ஷன் ஏற்படுத்தி இருக்கிற இம்பேக்ட்ஸ் தான். ஜப்பான் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி எர்த்குவேக் அப்படிங்கிறத எங்கே எப்போ வரும் அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அதனால இந்த ப்ரெடிக்ஷனை வந்துட்டு யாரும் நம்பி பயப்பட வேணாம் அப்படிங்கிறத தான் ஜப்பான் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலுமே இந்த ப்ரெடிக்ஷனை எல்லாருமே ஸ்ட்ராங்காக நம்புறதுக்கு ஜப்பான் கவர்மெண்ட்டுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன்னா ஜப்பான் கவர்மெண்ட் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, இன்னும் 30 வருஷத்தில் ஜப்பானில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வார்னிங் தான் அது. ஆனால் இந்த வார்னிங்கில் எந்த ஒரு பர்டிகுலர் டேட்டோ டைமோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 30 வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் நம்பர் தான். ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ப்ரிடிக்ஷன் அண்ட் ஜப்பான் கவர்மெண்ட் கொடுத்த இந்த வார்னிங் இது ரெண்டுத்துமே வந்துட்டு ரிலேட் பண்ணிட்டாங்க. இன்னும் 30 வருஷம் அப்படிங்கிறது ஏன் இந்த ப்ரிடிக்ஷன் படி ஜூலை மந்த்தாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே பயப்படுறாங்க. அவங்க பாஸ்டில் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அது எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால அவங்க வந்துட்டு இப்போ ப்ரிடிக்ட் பண்ணுறதும் வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய உலகமே நம்பிட்டு இருக்க ஒரு விஷயத்த ஜப்பான் மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க எல்லாருமே ஆஸ் யூஷுவல் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு அவங்களோட வழக்கமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, இந்த எர்த்குவேக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜப்பானோட லொக்கேஷனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எர்த்குவேக்ஸ் வந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு இடம் தான். இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 to 400 எர்த்குவேக்ஸ் வந்து ஜப்பானில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சின்ன சின்ன எர்த்குவேக்ஸ் தான் இது எல்லாமே. அது எல்லாத்தையுமே இவங்க வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கூட இந்த ஜப்பான் மெட்ரோலாஜிக்கல் சைட்டை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்ரி மினிட்டுக்கு வந்துட்டு எர்த்குவேக் வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி எர்த்குவேக்ஸ் ப்ரோன் ஜோன் அப்படிங்கிறதுனாலேயே இவங்க வந்து இந்த கண்ட்ரியை டெவலப் பண்ணும் போதுலேருந்தே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எர்த்குவேக்கு விஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பார்த்து செஞ்சுருக்காங்க. நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு வார்த்தையில் ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளார பெரிய பெரிய பில்டிங்ஸ் ஆகட்டும், இந்த ஃபுல் சிட்டிக்கு எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்துட்டு எர்த்குவேக் வந்துச்சுன்னா எப்படி இது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையுமே எர்த்குவேக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திங்க் பண்ணி தான் இவங்க வந்து அமைச்சிருக்காங்க. சொல்லப்போனால் அடிக்கடி நிலநடுக்கம் வருது இல்லையா, ஸோ அதனால பெரிய பெரிய பில்டிங்லாம் அடிக்கடி ஷேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி ஷேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு பில்டிங் வந்துட்டு விழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதையும் தாண்டி பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு இந்த சின்ன ஷேக்குக்கெலாம் வந்துட்டு
எதுவுமே ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி பில்டிங்ஸ் அமைக்கிறதாகட்டும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஒயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள் ஒயர்ஸ் ப்ரிஃபர் பண்ணாமல் ஓவர் ஹெட் கேபிள் ஒயர்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா அவங்களால ஃபால்ட்டை வந்துட்டு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஓவர் ஹெட் ஒயர்ஸ் தான் வந்துட்டு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவர் ஹெட் ஒயர்ஸே ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இவங்க வந்துட்டு பார்த்து செஞ்சுருக்காங்க, அமைச்சிருக்காங்க. ஸோ ஜப்பான் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் எந்த அளவுக்கு சேஃப்டியாக ப்ரொவைட் பண்ண முடியுமோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிற மக்களும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லேருந்தே வந்துட்டு எர்த்குவேக்குக்கு எவ்வளோ வந்து ப்ரிகாஷனாக இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேட் ஆகி அவங்களும் வந்து ப்ரிகாஷியஸாக இருக்காங்க. ஒரு விஷயம் என்னென்னா, நம்மள மாதிரி ஆஸ் அ ஃபாரினர்ஸாக இங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது எர்த்குவேக் வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரி ப்ரிகாஷியஸ் மெஷர்ஸ்லாம் நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு சின்னதாக எர்த்குவேக் வந்துச்சு அப்படின்னா திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம சுற்றி விழ ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு சேஃப் கார்ட் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட ஹெட்டு தான். ஸோ ஏதாவது டேபிள் கீழே அந்த மாதிரி நம்ம போய் இருக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மல் ஆகிக்கலாம். இல்லை இன்னும் பெரிய எர்த்குவேக் வருது, ரொம்ப நேரம் இந்த எர்த்குவேக் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டியது பில்டிங்கை வந்துட்டு எவாக்குவேட் பண்ணிடணும். ஸோ இந்த எவாக்குவேட் பண்ணும்போது லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதே மாதிரி எவாக்குவேட் பண்ணி ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு நம்ம போயிடணும். பக்கத்தில் சரௌண்டிங்ஸில் வந்துட்டு பெரிய பெரிய பில்டிங்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம்னா இங்கே ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் கிரவுண்டுக்கு வந்துருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எங்கே இருக்கோமோ நம்ம சரௌண்டிங்ஸில் எந்த ஸ்கூல் கிரவுண்ட் இருந்தாலும் அங்கே போய் நம்ம கேதர் பண்ணிடணும். எர்த்குவேக் இந்த மாதிரி நிகழுது அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து நிவாரண பணிலாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதாகட்டும், இல்லைனா நம்மளுக்கு பேசிக் ஹெல்ப் செய்கிறதுக்கும் நம்ம ஒரு இடத்துல கேதர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி குழந்தைங்க வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த கிட்ஸுக்குமே வந்துட்டு எஜுகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெலாம் அடிக்கடி இந்த மாதிரி எர்த்குவேக் ட்ரில் இதெல்லாம் வைப்பாங்க. ஸோ அதனால் கிட்ஸ் வந்து ஸ்கூல்லேயும் கொஞ்சம் கற்றுக்குப்பாங்க. பட் வீட்லேயும் நம்ம வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் சொல்லித்தரணும். அவங்களோட சேஃப்டியும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இது போக எர்த்குவேக் கிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிடைக்கும். ஸோ அதையுமே வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த எர்த்குவேக் கிட்டில் பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி வாட்டர் பாட்டில், அதே மாதிரி ரெடி டு ஈட் ஃபுட் ஐட்டம்ஸு, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து 2-3 இயர்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் க்ளவுஸு, ஒரு டார்ச் லைட்டு, இந்த மாதிரி பேசிக்காக ஒரு எமர்ஜென்சி அப்போ என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு சம்மர், அதனால வெளியில் நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஷெல்டரும் இல்லாமல் இருக்கலாம். பட் வின்டர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பனியில் நம்மளால் வந்துட்டு வெளியில் இருக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு அலுமினியம் ரேப், ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த எர்த்குவேக் கிட்டில் இருக்கும். ஸோ இந்த கிட்டை வந்து வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக போச்சு இந்த போர்ட்டபிள் டாய்லெட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதையுமே வந்து வாங்கி வச்சுக்கிறதுனா வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய சில ப்ரிகாஷியஸ் மெஷர்ஸு எர்த்குவேக்குக்காக. ஏன்னா நம்மளால் இப்போதைக்கு இதை தான் வந்துட்டு செய்ய முடியும். அண்ட் இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் சரி அந்த கமெண்ட்ஸை படிக்கிறவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது, இல்லை அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அண்ட் இப்போ நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிமிஷம் நமக்கு வந்து நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத தான் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது. நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ அகமதாபாத்தில் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகட்டும், இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண 250 சம்திங் அவ்வளோ பேசஞ்சர்ஸுமே வந்து இறந்துருக்காங்க. பைலட்ஸு, க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே, ஒரே ஒருத்தர் தவிர. ஸோ அவர் பொழைச்சதெல்லாம் வந்துட்டு பியாண்ட் மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் எப்படி பொழைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே யாருக்குமே தெரியல. ஆனால் மற்ற எல்லாருமே வந்து இறந்துருக்காங்க. அதுவும் டேக் ஆஃப் ஆகி ஒரு நிமிஷத்தில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டைஜஸ்டே பண்ண முடியல. ஒரு 1 மினிட்டுக்கு முன்னாடி யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தாலாச்சும் அந்த ஃப்ளைட்டே வந்து டேக் ஆஃப் ஆகிருக்காது. சரி, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவங்க தான் எல்லோரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்டலு. ஸோ அந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லஞ்ச் பிரேக் அப்போ எல்லாருமே லஞ்சு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் சுத்தமாக ஒரு ஐடியாவே இருந்திருக்காது. எப்போவும் ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து லஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் ஒரு ஃப்ளைட்டு வந்துட்டு அவங்க பில்டிங்கில் வந்து மோதி கிராஷ் ஆகி அங்கேயுமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்துருக்காங்க. யாருமே இதை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜென்ரலாகவே ஒரு ஆக்சிடென்ட்னாலே அந்த மாதிரி தான், எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சேஃபஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுன்னு கருதப்படுற ஏரோப்ளேன்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கிராஷ் ஆனது வந்து ரொம்பவே வந்து மைண்டுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்க தான் செய்யுது.
அந்த ஆக்சிடெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 10 நாள் மேலே ஆக போகுது. பார்த்திங்கன்னா பிளாக் பாக்ஸை ரெக்வயர் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கிராஷ் ஆனதுக்கான உண்மையான ரீசன் வந்துட்டு தெரிய வரல. சில பேர் வந்துட்டு டியூவல் இன்ஜின் ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க, சில பேர் வேறு ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்குமே உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த இறந்து போன எல்லாரோட ஆத்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். அதே மாதிரி இறந்தவங்களோட உறவினர்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. என்ன ஆறுதல் சொன்னாலும் அவங்க இழந்தது வந்து பெரிய இழப்பு தான். ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு ஸ்ட்ரென்த் காட் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணிப்போம். ஸோ நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான். ஸோ இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 10 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் வந்துட்டு கேன்சல் செய்யப்படுது. அதே மாதிரி வந்துட்டு ரீஸ்கெடியூல் பண்ணுறாங்க. இல்லைனா வந்துட்டு எங்கே டேக் ஆஃப் ஆகுதோ அங்கேயே வந்துட்டு லேண்ட் ஆகுறாங்க. கொஞ்சம் தூரம் ஃப்ளை பண்ணிவிட்டு திரும்பியும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துட்டு கடந்த 10 நாளாக வந்து தொடர்ந்து கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஃப்ளைட் ரிலேட்டடாக இருந்தாலும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட வீடியோஸும் வந்து பார்க்க முடியுது. எல்லாருமே ஃப்ளைட் போர்ட் பண்ணிவிட்டு அந்த டேக் ஆஃப் ஆகிறப்ப, லேண்ட் ஆகிறப்ப, அதே மாதிரி நடுவில் வந்து டர்புலன்ஸ் ஆகிறப்ப அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வீடியோ எடுத்து பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிலாம் போடுறாங்க. பட் என்ன தான் பயந்தாலுமே ஃப்ளைட்டே நான் வந்துட்டு ட்ராவல் பண்ண மாட்டேன், நான் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிப்பேன் அப்படின்லாம் வந்துட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைமை சேவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இது. ஸோ இந்த பிஸி வேர்ல்டில் நம்ம வந்துட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி ஆகணும்னா ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுலேயும் எங்களை மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க நாங்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னாலே ஃப்ளைட்டில் தான் வர முடியும். ஸோ இந்த மாதிரி நடந்துருச்சு, ஸோ அதனால ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ண மாட்டோம் அப்படிலாம் இருக்க முடியாது. ஸோ இதை நான் வந்து ஏன் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா, ஜப்பானில் தான் earthquake வருதுன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி கேட்கலாம். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு விருப்பப்பட்டு இருக்கிறது இல்லை. லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனால் இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, இல்லைனா படிச்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஃப்ளைட் கிராஷ்ன்னு மட்டும் இல்லை, ரீசெண்டாக நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பஹல்காம் அட்டாக் ஆகட்டும், அதில் வந்து பாருங்கள் எல்லாருமே வந்துட்டு டூருக்கு தான் போயிருக்காங்க. அங்கே வந்து டெரரிஸ்ட் அட்டாக் ஆகும் அப்படி சொல்லிட்டு யாராச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களா? ஆனால் அங்கே அந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் நடந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சரி, ஒரு டூர் போனாலும் சுட்டு கொள்கிறாங்க, ஃப்ளைட்டில் போனால் ஆக்சிடெண்ட் ஆகுது, சரி இது எதுவுமே பண்ணாமல் ஹாஸ்டலில் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டாலுமே வந்துட்டு இறக்குறாங்க. ஸோ இறக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நடக்க போகுது தான். அதே மாதிரி தான் இந்த earthquake-ம். ஸோ எப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்போ வந்துட்டு நடக்கும். நெக்ஸ்ட் மந்த் வந்து earthquake நடக்கும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ண வேணாம், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நினைக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட், ஜப்பானில் வந்துட்டு earthquake வரக்கூடியது இயற்கை தான். ஸோ இதை வந்துட்டு நம்மளால் தடுக்க முடியாது. ஸோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நடந்து தான் ஆகும். அது வந்து நீங்கள் காடை நம்புறதா இருந்தால் அது வந்து காடோட செயல் அப்படின்னு நினைக்கலாம். இல்லைனா இயற்கையை நம்புறீங்க அப்படின்னா அது வந்து இயற்கையோட ஒரு செயல் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஜென்ரலாகவே நம்ம ஊரை விட்டு வெளிநாட்டெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் வந்துட்டு சில ப்ளஸ் இருக்கும், சில மைனஸ் இருக்கும். ஆனால் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதோட லொக்கேஷன்னால இந்த earthquake தான் வந்துட்டு ஜப்பானோட ஒரு மிகப்பெரிய மைனஸாக நான் கருதுகிறேன். மற்ற எந்த கண்ட்ரிக்கும் இந்த அளவுக்கு ஒரு மைனஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. இந்த earthquake பொறுத்த வரைக்கும் எங்களால் செய்ய முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு சேஃபாக இங்கே இருக்கிறது மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும். மற்றபடி நம்ம யாரை பிலீவ் பண்ணுறோமோ அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எங்களோட டெய்லி ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான். நான் ஏன் ஸ்டார்டிங்கில் தெரியல அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேரும் கமெண்ட்ஸில் இந்த ஜூலை ப்ரெடிக்ஷன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காகவும் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கமெண்ட்ஸில் உங்களோட கருத்தையும் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் பிரீத்தி.